Hi friends, welcome to Purani Lifestyle YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் புத்தா புக் அண்ட் சுரேஷ் அகாடமி புக் ரெண்டு புக்கோட ரிவ்யூ. ஆல்ரெடி ஒவ்வொரு புக்கோட ரிவ்யூவும் தனித்தனியாக போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட புக்கு. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புத்தா புக்கு. இந்த ரெண்டு புக்கோட ரிவ்யூமே நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு எந்த புக் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும், அவுட் சோர்ஸ் தேடி போகலாமா, இல்லை இந்த புக்கே இன்னாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான வீடியோ பதிவாக தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த ரெண்டு புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா A3 சைஸ் புக்கு, ரொம்பவுமே லென்த்தாக இருக்கும். புக் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஈஸி டு கேரி, A4 சைஸ் தான் அப்படிங்கிறதுனால ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். இது வந்து A3 சைஸ் அப்படிங்கிறதுனால பேக்கில் வச்சு கொண்டு போகிறக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. படிக்கிறதுக்குமே அப்படி தான், ரொம்ப இப்படி பெருசாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக உட்காந்து படிக்கவே முடியல. ஒரு புக்கில் வந்துட்டு படிக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஏதோ வந்துட்டு நியூஸ் பேப்பர் ரீடிங்கு இல்லை வந்துட்டு அப்படியே ரொம்ப டெப்த்தாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு பெஸ்ட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கல. இது வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸும் உள்ளே இடம்பெற்றிருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மிஸ்டேக்ஸும் இருக்குது, ப்ளஸ்ஸு சைஸஸில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு பெருசாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிக்கிறதுக்குமே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. நிறைய பேர் வந்துட்டு இந்த புக் படிக்கலாமா அந்த புக் படிக்கலாமான்னு சொல்லி அவுட் சோர்ஸை வந்துட்டு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கையில் என்ன புக் இருக்கோ அதை பெஸ்ட்டாக கொடுங்க, உங்களோட எஃபர்ட்டை வந்துட்டு பெஸ்ட்டாக போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த புத்தா புக்கு. இதோட காஸ்ட்டு வந்துட்டு இது 500 தான். இது வந்துட்டு 500 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் வந்துட்டு 100 ரூபி காஸ்ட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 600 ப்ளஸ் வந்துடுது, 600க்கு வந்துடுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கலாம். இதுதான் வந்துட்டு புத்தா புக்கு. இதோட காஸ்ட்டு 600 உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புக்கு வந்துட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. பேப்பர் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு மாதிரி மட்டி பேப்பர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது பேப்பரு. நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஏதாவது லைட்டாக பட்டாலே வந்துட்டு அப்சர்வ் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது. இது வந்துட்டு புக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே சேம் பேப்பரை அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் மேலே ஷைனிங்கோடு இருக்குது. அதில் வந்து ஷைனிங் இல்லை, இதில் கொஞ்சம் ஷைனிங் இருக்குது. பேப்பர் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஏதாவது ஹைலைட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே தெரியுது. இதில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரொம்பவுமே நல்லா இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. இதில் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து லாஸ்ட்டு பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது அவ்வளோவா இல்லை, புத்தக வினாக்கள்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா புத்தக வினாக்கள்னு சொல்லிட்டு பிழை திருத்தம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன்சர்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின்ஸு எந்த கொஷினில் எங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற, எந்த இயர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதோட ஆன்சரை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கவனத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல் என்னும் தலைப்பில்
4 சொற்கள் கொடுக்கப்பட்டு அவற்றில் பொருத்தமில்லாத ஒன்றை கண்டறியும் வகையில் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு கவனத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிக்கும்போது இந்த டைப்லேயும் வந்துட்டு கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இலக்கியம் பாருங்கள், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடைமொழியால் குடிக்கப்படும் நூல்கள். ஸோ எனக்கு கேட்டால் இந்த புக்கான்னு கேட்டால் எனக்கு புத்தா புக் பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எந்த புக்கு ப்ரிஃபர் பண்ணீங்க, நீங்கள் எந்த புக்கு வச்சு படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்துட்டு புக் ரிவ்யூ கேட்டுட்ருக்கீங்க, கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பிடிஎஃப் எனக்கு கிடைச்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப் கிடைக்கல அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ என்கிட்ட அந்த பிடிஎஃப் இல்லை, அதனால தான் சென்ட் பண்ண முடியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.